உலகத்துல உயிர்களின் எவல்யூஷனை பத்தி சிந்திக்க வைத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய டார்வினின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகம் வெளியிடப்பட்ட தினம் இன்று. உயிர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத 20 வருடம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர் சார்லஸ் டார்வின். அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு புத்தகம் வெளியிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனா வேலஸுங்கிற இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவருக்கு எழுதின கடிதம் அந்த யோசனையை மாத்தி போட்டுச்சு. வேலஸ் இதே மாதிரியான ஆராய்ச்சியில தான் இருந்தார். வேலஸுக்கு அப்புறமா இவருடைய புத்தகங்கள் வெளிவந்தா இவருடைய ஒரிஜினாலிட்டி போயிருமோன்னு சார்லஸ் டார்வினுக்கு ஒரு பயம் வந்தது. அதுக்கப்புறமா தான் தன்னுடைய ஆராய்ச்சியுடைய சுருக்கமா தன்னுடைய முதல் புத்தகத்தை கொண்டு வரலான்னு முடிவு செஞ்சார். அப்படி வெளியானதுதான் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இதோட டைட்டில் ரொம்ப பெருசு. ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் தி பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபேவர்ட் ரைசஸ் இன் தி ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப். அதை சுருக்கமா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் வெளியான ஒரு வாரத்திலேயே அச்சிடப்பட்ட 1200 காப்பியும் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அதே மாதிரி செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன், 6 எடிஷன் வரை இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. அத்தனையும் சோல்ட் அவுட். சார்லஸ் டார்வின் தியரி தப்புன்னு சொல்றதுக்காகவே இந்த புத்தகத்தை நிறைய பேர் அதிகமா வாங்கினாங்க. ஒவ்வொரு எடிஷன்லயுமே அதுக்கு முந்தின எடிஷன்ல என்ன மாதிரியான மாற்று கருத்து வந்ததோ அதற்கெல்லாம் பதில் சொல்லி எக்ஸ்ட்ராவா தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சு புது எடிஷனை வெளியிட்டாரு சார்லஸ் டார்வின். அதே மாதிரி அப்போ மட்டும் இல்ல, இப்போ வரைக்குமே அவருடைய ஆராய்ச்சிக்கு இன்னைக்கும் டிபேட்டுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது சரியா இல்ல தப்பான்னு. இப்படி இன்று வரை உலகில் விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சார்லஸ் டார்வினின் 20 வருட கடும் ஆராய்ச்சியால் உருவான தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகம் 1859 வெளியிடப்பட்ட தினம் இன்று.